ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் தை வெள்ளி, அது மட்டும் இல்லாமல் சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வருவது ரொம்பவே விசேஷமான நாள். தை மாதம் பிறந்துருச்சு. தை பொங்கலையும் நம்ம சிறப்பாக கொண்டாடியாச்சு. அடுத்தது பார்த்தா தை மாதத்தின் முதல் சங்கடகர சதுர்த்தி திதி இன்றைய தினம் வர்றதுனால இதை சுக்கிர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னே சொல்லலாம். விநாயகரை இந்த முறையில் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். கடன் சுமை குறையும், காரிய தடை விலகும், கைக்கு வராமல் தடைப்பட்டு நிற்கக்கூடிய பணம் கைக்கு வந்து சேரும். நம்ம செல்வ வளத்தில் உயர்ந்த நிலைக்கு நம்ம போகலாம். இன்று மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யணும். இந்த வழிபாட்டை எப்படி செய்கிறது, கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி மாலையில் பூஜை அறையை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு விநாயகருக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை நினைச்சு நம்ம எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றணும். அதுக்கப்புறம் விநாயகருக்கு கொஞ்சம் அருகம்புல் போட்டு சந்தன குங்குமம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. விநாயகருக்கு முன்னாடி எப்போதும் போல் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றிட்டு அச்சு வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அதை 2 எடுத்துக்கோங்க. நீங்கள் அச்சு வெல்லத்தை ஒரு தாம்பாளத்தட்டு மேலே, அது தாம்பாளத்தட்டுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இந்த அச்சு வெல்லத்தை நீங்கள் நிற்க வைக்கணும். அதை மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். அச்சு வெல்லத்துக்கு மேலே கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றணும். இதை ஏற்றிட்டு விநாயகர்கிட்ட உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன காரிய தடை இருக்கோ அது எல்லாமே தடை நீங்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. இந்த தீபம் கொஞ்ச நேரம்தான் எரியும். ஏன்னா அது வெள்ளம் நடுவில் இருக்கக்கூடிய இடம் சின்னது, அதனால் தீபம் கொஞ்சம் நேரம் தான் எரியும். நீங்கள் மனநிறைவோடு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த சூட்டில் வெல்லம் லேசாக உருகும், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், அது தவறும் கிடையாது. விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை இல்லை மோதகம் ஏதாவது நைவேத்தியம் நம்ம வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதை செய்து வைத்தால் நல்ல ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும். அப்படி இல்லைனாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். அதுவும் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா கரும்பு. அதுவும் இப்போ கரும்பு கட்டாயம் கிடைக்கக்கூடிய சீசன் தான். உங்களால் முடிந்ததுன்னா அந்த கரும்பை கூட நீங்கள் சின்ன சின்ன துண்டாக வெட்டி விநாயகர் பாதத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த தீபம் மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றணும். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றலாம். அதுவும் இரவு 8 to 9 இந்த சுக்கிர ஓரையில் இந்த தீபம் உங்களால் முடிந்தால் ஏற்றி பாருங்கள், இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். அப்படி எங்களால் அந்த டயத்தில் ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் 6 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றுங்க. எல்லா நீங்கள் நெய்வேத்தியம் எல்லாமே வச்சுட்டு இறுதியாக நீங்கள் தீப தூபம்லாம் காட்டிட்டு உங்கள் வழிபாட்டை நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த பிடி கொழுக்கட்டை மோதகம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு இருந்தால் உங்கள் கைகளால் ஒரு 4 பேருக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். உங்களுடைய கடன் சுமை வெகு விரைவில் குறையும். உங்களால் முடிந்தால் உங்களால் கட்டாயம் முடியும், நாங்கள் செய்வோம் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் பிடிக்கொழுக்கட்டை இல்லை மோதகம் செஞ்சு வச்சு படைங்க. முடியாதுங்கிறவங்க உங்களால் பிடிச்ச நெய்வேத்தியம், உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு வைங்க. கரும்பு இருந்தால் கூட அதை துண்டு துண்டாக வெட்டி விநாயகர் பாதத்தில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதை கூட நீங்கள் 4 பேருக்கு தானமாக நீங்கள் கொடுக்கலாம். இதுவும் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். மாலை இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு கோவிலுக்கு கட்டாயம் போங்க. கோயிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் யாசம் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை முடிஞ்ச காசை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு உள்ளே போங்க. நீங்கள் விநாயகரை வணங்குங்க. மண்ணகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் உகந்தது. தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அருகம்புல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அருகம்புல் மாலை இல்லை அருகம்புல் சாத்தினாலும் நீங்கள் கொஞ்சமாவது விநாயகருக்கு அருகம்புல் கொடுங்க. 3 முறை நீங்கள் சுற்றி வாங்க. நான் இன்றைய தினம் கட்டாயம் கோவிலுக்கு விநாயகர் கோவிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு சிதற்காய் ஒன்று உடைங்க. சங்கடகர சதுர்த்தியில் சதத்தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கட்டாயம் நீங்கள் சதத்தேங்காய் ஒன்று உடைங்க. சதத்தேங்காய் உடைக்கும் பொழுது இந்த தேங்காய் போல் என்னுடைய கஷ்டம் கடன் எல்லாம் சிதறி போகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அப்படியே வீடு வாங்க. இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கடன் சுமை குறையும். வீட்டில் விளக்கு போட்டிங்க இல்லையா, வெல்லம் அது எரிஞ்சு முடிஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த வெள்ளைக்கட்டியை போட்டுருங்க. என்னுடைய கடனும் இது கரையிற மாதிரி கரைஞ்சி போகணும் சொல்லிக்கிட்டே அந்த வெள்ளத்தை கரைச்சி விடுங்க. கரைச்சிட்டு அதை கொண்டு போய் செடி கொடியெல்லாம் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு. ஆனால் இது நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலனை கொடுக்கும். உடனடியாக நல்ல பலனை கொடுக்கும் வழிபாடு.
தெய்வங்களில் ரொம்ப எளிமையான தெய்வம் விநாயகப் பெருமான். அவங்கள வணங்கும் பொழுது நமக்கு கட்டாயம் கேட்டது கேட்டபடி கிடைக்கும். அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதுவும் இந்த வெள்ளத்தில் அதுவும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில், அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையே சங்கடகர சதுர்த்தி வர்றது நமக்கு ரொம்ப மிகப்பெரிய பலன்களை பல மடங்கு அள்ளி கொடுக்கும், பணத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட உழைப்போடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகளை செய்யுங்க. நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நன்றி.